நம்ம பார்த்தோம்னா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இப்போவும் இந்த லெவல் ஆஃப் ஆடியன்ஸ் அண்ட் அந்த கேமோட ஒரு எந்து எல்லாம் பார்க்கும்போது மேபி டெஸ்ட் கிரிக்கெட் சீரீஸோட ஒரு பிசினஸ் மாடல் அப்படின்றது ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சா, இல்ல மக்கள் மத்தியில வரவேற்பு எல்லாம் போயிடுச்சோ? இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டை பெருசுப்படுத்துறதுக்கும் அண்ட் ஃபேன்ஸ் ஆர் ஆடியன்ஸோடைய லெவலை ப்ரொமோட் பண்றது, க்ரோத் பண்றதுக்கு தான் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஆர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்தாங்க. இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன சின்ன டீம் ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், ஸோ இந்த மாதிரி டீம் விளையாடும் போது, மாறி மாறி விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஃபேன்ஸோடைய க்ரோத் ரேட் குறைஞ்சிட்டே தான் போகுது. ஸோ இதை ஒரு காம்பன்சேட் பண்றதுக்கு ஐசிசி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் கண்டிப்பா. மேபி டீம்ஸை ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டா பிரிச்சு அது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய டீம்ஸுக்கு நிறைய ஃபண்டிங் கொடுக்கலாம். ஃபண்டிங் கொடுத்து அந்த அந்த இடத்துல செஸ் கிரிக்கெட்டை க்ரோத் லெவல்ல கொண்டு வரலாம். ஆர் மேல இருக்கக்கூடிய டீம்ஸ் மட்டும்தான் விளையாடுறது மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வரலாம். ஸோ டிஃபரெண்டான ஒரு பேட்டர்னை கொண்டு வரணும். எதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் நடக்கும்போது, ஆர் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா இந்தியாவில் விளையாடும் போது ஃபேன்ஸை இல்லாமல் இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல் விளையாடுறவங்களுக்கும் இருக்காது. அந்த டிவியில பார்க்கும்போது நமக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேல அந்த டிவியை அந்த டெலிகாஸ்ட் நமக்கு பார்க்கறதுன்னு தோணாது. பிகாஸ் அந்த ஒரு என்டியூசிங் கெப்பாசிட்டி, அந்த மேட்சை பார்க்கறதுக்கான ஈர்ப்பு தன்மை அதுல குறையும். ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் ஆஃப் பேட்டர்ன் கண்டிப்பா ஐசிசி கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன்.